ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. என்னுடைய கணவரை காணும் தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தைய என்னையும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க. அப்போ எத்தனை வயசுலமா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு கேட்டேன். 48 வயசுனா அந்த விமனுக்கு 48, அந்த பையனுக்கு 30. அடடடடா, அப்போ பிரச்சனை வேற எங்கேயோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காதலாக மலர்ந்துருது இவங்களை கூட. நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இது ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுங்க. பீப்புள் திங்க் இஃப் ஐ மேரி, நான் இப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினச்ச ஒரு விஷயம், இட் மேக்ஸ் இட் காம்ப்ளிகேட்டட். ஒரே கல்யாணம், அந்த ஒரு டைவர்ஸுக்கு அந்த பெண்ணும் அவங்க குடும்பத்தாரும் எழுதிட்டு கோர்ட்டுக்கு வரதை பார்த்துருக்கேன். இன்னைக்கு 4வது கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. இதே மாதிரி இப்போ எங்கே ஸ்க்ரால் பண்ணாலும், ஒரு இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ ஒரு வார்த்தை மட்டும் நியூஸாகவே இருக்கட்டுமே, இந்த ஆண்டி தான் வந்து பசங்களுக்கு பிடிக்குது, பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரிச்சாக ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க என்ன ஏஜ்னாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏஜ் டிஃப்ரென்ஸ் இப்போலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆன்ட்டின்னு கேட்டால் இல்லை அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிடுறாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் ஹேண்டில் பண்ண கேசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். முன்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த வயது முதிர்ந்த பெண்களை கல்யாணம் பண்ணுறதுங்கிறது இல்லாமல் இல்லை, இருந்திருக்கு முன்னாடி. அது எத்தனை ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 வயசு 2 வயசு இல்லை 3 மேக்ஸிமம். நான் கேள்விப்பட்டது, என்னுடைய வாழ்நாளில் நான் கேள்விப்பட்டது ஒரு 2-3 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. 3 வயசு வரைக்கும் மூப்பில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15-18 வயசு வித்தியாசத்தில் பெண் அதிக வயதாகவும் ஆண்கள் சின்ன வயதினரும் இப்போ லேட்டஸ்ட்டாக. முன்ன வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அதிக வயது இருக்கும், பெண்கள் குறைவான வயதில் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது வைசி வர்ஸ் ஆகுது, பெண்கள் அதிக வயதும் ஆண்கள் சின்ன வயதினரும். அந்த மாதிரி கேசஸ் வந்து இப்போ நிறையா நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்தது. கல்யாணமாகி 2 குழந்தைகள் பெற்ற ஒரு பெண்மணி தனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி 13 வயசு கம்மியாக இருக்கிற, அவங்கள விட 13 வயசு கம்மியாக இருக்கிற ஒரு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி செய்தியில் நான் பார்த்தேன். இது வந்து அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயங்கள் இந்த பொண்ணுக்கிட்ட கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆனது தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போய் அப்போ தான் அது செய்தியாக வந்தது. நான் வந்து என்னுடைய ஒரு கேஸில் நம்ம பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய கணவரை காணும் தேடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு நம்ம தேட ஆரம்பித்தோம். பட்டு கிடைக்கல. அவங்க வேலை செய்கிற அலுவலகத்தில் போய் பார்த்தோம், கிடைக்கல. அவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தைய என்னையும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சி கொடுங்க. அப்புறம் திரும்ப அந்த பொண்ணு கூட நான் பேசும்போது என்னாச்சு, நீங்கள் என்ன எனக்கு தெளிவாக சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடிய அட்ரஸில் அவர் வேலை பார்க்கல, இப்போது அவர் அங்கே வர்றதும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் என்னால் பண்ண முடியும், அவரோட ஏஜ் என்னம்மா, எப்படி இருப்பார் பார்க்கறதுக்கு அப்படின்லாம் நாங்கள் கேட்கும்போது அவரோட ஏஜ் 30 அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு குழந்தைக்கு எவ்வளோ நாள் ஆகுமா, வயசு என்ன வயசு ஆகுதுன்னு, 6 மாத குழந்தை அப்படின்னாங்க. ஓகே, உங்களுக்குள்ள வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நான் கேட்டுட்டு வந்தோன்னே அவங்க வந்து இல்லை, எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணும்போது அவன் வந்து என் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தான், குழந்தை பிறந்தோடனே தான் எங்கள் 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாங்க. சரி, கல்யாணம் ஆகி எவ்வளோ வருடங்கள் ஆகுது அப்படின்னு கேட்டேன் நான். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னாங்க. அப்போ எத்தனை வயசுலமா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னு கேட்டேன். 48 வயசுனாங்க. அந்த விமனுக்கு 48, அந்த பையனுக்கு 30. அப்போ பிரச்சனை வேற எங்கேயோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் கேட்குறேன்.
அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் திருமணம் ஆகும்போது 23 வயசு அந்த பையனுக்கு. 23 + 18 எவ்வளவு? 41. அப்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது 7 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இப்போ தான் குழந்தை பெற்றுக்கிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பெற்றுக்கிட்டேன். இப்போ இவங்களுக்கு 48 வயசுன்னா யூ ஹாவ் டு திங்க், இந்த குழந்தைய பெற்றுக்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. 48 வயசுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசாக இருக்கும்போது இவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 68 வயசு ஆகிடும். ஒரு குழந்தைய தனியாக அந்த சமூகத்தில் விடுறதுக்கு மினிமம் ஆஃப் 18 வயசுன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கூட அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்காது குழந்தைங்களுக்கு. ஆனால் யூஎஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா 18ல் தே ஆர் ஆன் தேர் ஓன், தே கோ ஏர்ன் அண்ட் தே ஸ்டடி, அந்த மாதிரி. பட் நம்ம கல்ச்சர் அப்படி கிடையாது. அப்போ அந்த குழந்தை வந்து 20 வயசு ஆகும்போது இவங்களுக்கு 68 வயசு இருக்கும். அப்போ எப்படி இவங்க அதை பார்த்துப்பாங்க? அதுக்காக தான் இவங்களை பார்த்துக்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த அந்த தாட் அவங்களுக்கு வந்ததா என்னென்னா அதெல்லாம் நான் அவங்ககிட்ட கேட்கல. இது எனக்குள்ளே எழுந்த கேள்விகள் இதெல்லாம். அவங்க வந்து இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஏதோ ஞானோதயம் பிறந்துருச்சு போல இருக்குது. ஸோ அதனால தான் அவன் அதை விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற கன்க்ளூஷன் நானாக வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டேன், எதனால் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு கேட்டேன். தெரியல, அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போது இப்படி ஒரு விஷயம் வந்து நிறைய நம்ம இப்போ செய்திகள்லையும் படிக்கிறோம். நீங்கள் அந்த ஆன்டிஸ் கெட்டிங் மேரிட் டு யங்ஸ்டர்ஸ். இப்போ இது என்ன ஆகும்னா, இது ஒரு மதர்லி ஃபீலிங். ஒரு சின்ன வயசு பையனுக்கும் வயதான பெண்மணிக்கும் வரக்கூடிய ஒரு காதல் என்பது, அது காதல்னு சொல்கிறாங்க. ஒரு அம்மா வந்து தான் பையனை எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி இவங்க வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுத்துருப்பாங்க. எங்கேயாவது வேலை பண்ணுற இடத்துல தான் அவங்க பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. வேலை பண்ணக்கூடிய இடத்துல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீ இப்படி ஹேண்டில் பண்ணலாம், அவனோட லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீ இப்படி ஹேண்டில் பண்ணலாம், உன்னுடைய கரியரை நீ இப்படி கொண்டு போகலான்னு ஒரு அம்மா மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு காதலாக மலர்ந்துருது இவங்களை கூட. அது வந்து சரியா தவறா அப்படிங்கிறது வந்து கேள்வியெல்லாம் நம்ம கேட்கவே முடியாது. ஏன்னா நான் என்ன நினைக்கிறோம் செய்கிறேன், எனக்கு சுதந்திரம் இருக்குது. அதுதான் இன்றைக்கி கல்ச்சர். அப்போ கூட நான் கேட்டேன், என்னம்மா இப்படி பண்ணிங்களே, நீங்கள் யாரையா கன்சல்ட் பண்ணிங்களா? 2 பேருக்கும் இவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கே, கன்சல்ட் பண்ணிங்களா? நாங்கள் கன்சல்ட் பண்ணோம், ஒரு கவுன்சிலிங் போனோம். அவங்க சொன்னாங்க, இந்த ஊரில் வந்து உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இது ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ ஏமா வெளிநாடு போகலன்னு கேட்டேன். அட்லீஸ்ட் அங்கே போயிருந்தாலாவது தெரில, அங்கே போயிருந்தா அவங்களோட வாழ்க்கையை அது சொல்ல முடியாது எப்படி இருக்கும்னு. வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு விஷயம் இருக்குது. இப்போவுமே நம்ம ரீசெண்டாக பார்க்குறோம், ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க. இங்கேயாச்சும் 18 வயசு வித்தியாசம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து 40 வயசு வித்தியாசத்தில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் அந்த டிஃப்ரென்ஸில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்ட்டு இருக்கப்போ அங்கே அது ரொம்ப சகஜமாக விட்டுருவாங்க. 18 தானேன்ட்டு சகஜமாக விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஆளோடையும் போவாங்க. அது அங்கே பிரச்சனை இல்லை. இங்கே அது பிரச்சனை ஆகுது இல்லையா? See, when you follow Western culture, you completely follow the Western culture. இல்லையா? நீ வந்து இங்கே கல்யாணம் பண்ணிட்டியா, அந்த இது வந்து இவன் வந்து யார் கூடயும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அப்படி கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? ஒரு செயின் போட்டு ஒருத்தரை நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு நாய்க்குட்டியே செயின் போட்டு கண்ட்ரோல் பண்ணோம், அது கோவம் வருது இல்லை, கத்த ஆரம்பிக்குது. ஸோ அது மாதிரி நீ வந்து ஒரு மனிதனை வந்து இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நீ வந்து இப்படி பார்க்காத, இவங்களுக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்கில் நீ அங்கே போகாத, இவங்களோட பேசாத அப்படின்லாம் சொல்லும்போது என்ன ஆகும்? அவங்க அந்த இதை மீறி போக தான் செய்வாங்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாட்டு கல்ச்சர் எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் கேட்குறது ஒன்று, அந்த குழந்தைய ஒரு நல்ல பிரஜையை உருவாக்கி சமுதாயத்துக்கு விட்டு போங்க. ஒரு குழந்தைய பெற்றுக்கிறீங்களா, அந்த குழந்தைய நம்மளால் வளர்த்து ஒரு நல்ல பிரஜையை இந்த சமூகத்தில் விட்டுட்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை. இது வந்து எழுதப்படாத சட்டம். இது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான், நம்ம நல்ல சமுதாயம் இருந்தால் தானே நம்மளுடைய பாரத நாடு மேலோங்கி நிற்கும். நம்ம அந்த குழந்தைய வந்து ஒரு நல்வழி காமிக்காமல் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு உடையதை வளர்த்து அந்த குழந்தையோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இல்லையா? இதை மனதில் கொண்டு யாராக இருந்தாலும், என்ன நீங்கள் ஏஜ் டிஃப்ரென்ஸில் வேணால் கல்யாணம் பண்ணிக்கோங்க.
அந்த குழந்தைக்கான ஒரு சேஃப்டியை ரெடி பண்ணிவிட்டு அது அந்த குழந்தைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளே அதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும், அதை வந்து எப்படி வந்து ஒரு நல்ல குழந்தையா இந்த சமூகத்தில் விட்டுட்டு போகணுங்கிறத மட்டும் அவங்க குறிக்கோளாக கொண்ட அவங்க சேர்ந்ததனுடைய வாழ்க்கையில் இணைந்ததுடைய விஷயத்தை அவங்க பூர்த்தி செய்யணும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன கேஸில் வந்துட்டு அந்த ஆண் வந்து திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டாங்களா இல்லை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா? விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு செக்யூரிட்டி என்ன இருக்குது, அந்த குழந்தைய எப்படி வந்து பார்த்துக்க போகிறாங்க, எல்லாமே ஒரு குவெஸ்டின் மார்க்காக இருக்கும். அண்ட் இந்த சொசைட்டி அவங்கள எப்படி பார்க்குங்கிறதும் ஒரு குவெஸ்டின் மார்க்காக இருக்கும்ல. கண்டிப்பாக அந்த பையனும் வந்து அதுக்குண்டான செலவுகளுக்கு உண்டான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது கோர்ட். ஏன்னா அவனுடைய குழந்தை. இதெல்லாம் அதான் இட் மேக்ஸ் யுவர் லைஃப் மோர் காம்ப்ளிகேட்டட். பீப்புள் திங்க் இஃப் ஐ மேரி, நான் இப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன்னு நினச்ச ஒரு விஷயம் இட் மேக்ஸ் இட் காம்ப்ளிகேட்டட். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே மாடர்னைஸ் ஆகிறப்போ லைஃப் கம்ப்ளீட்டாக காம்ப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப மாடர்ன் தாட்டில் மாடர்ன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தால் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்ற ஒரு ஸ்டேட்டில் வந்து அவங்க ரிக்ரெட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்ன மாடர்னைஸ் ஆனதில் நான் வந்து முதல்ல வந்து ஒரே கல்யாணம் அந்த ஒரு டைவர்ஸுக்கு அந்த பெண்ணும் அவங்க குடும்பத்தாரும் எழுதிட்டு கோர்ட்டுக்கு வரதை பார்த்துருக்கேன். இன்னைக்கு 4வது கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அது நீங்கள் சொன்ன மாதிரி இருக்க இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆக்கிட்டே இருக்குது. ஒன்று இல்லைன்னா இன்னொன்று அடுத்த வாழ்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படியே ஸ்விட்ச் ஆகிட்டே போயிட்டு. அந்த காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் எங்களோட அந்த இதில் வந்து ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் கெடுத்துட்டான், ஒருத்தன் வந்து பாலியல் உறவு வச்சுக்கிட்டான்னா ஊர்க்காரங்க எல்லாம் கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு இருந்த காலம் போச்சு. இன்றைக்கி அவங்கவுங்க இந்த ஓயோ ரூம்ஸ் புக் பண்ணிக்கிட்டு அங்கே இங்கே போகிறது, நிறைய ரெசார்ட்ஸ்க்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதே வந்து இப்போ வந்து நாங்கள் அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து இவங்களே பெண் வந்து தானே தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து இந்த உடலுறவு வச்சுக்கிட்டதுனால நீ கல்யாணம் பண்ணிக்கிறது அவசியம் இல்லைங்கிறதும் ஒரு கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்திருக்குது. ஸோ வேணும்னு நீங்கள் வச்சுக்கிறீங்க, பட் அதை வந்து நீங்கள் கம்பல் பண்ணி ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ புரியல, இப்போ நம்ம எதை எடுத்துக்கிறது எதை விடுப்பது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. லாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளெண்ட் ஆகிட்டே போகுது. அந்த காலத்தில் வந்து அந்த இல்லீகல் அஃபேர் எல்லாம் இல்லாமல் தான் இருந்திருந்தாலும் நாங்கள் எல்லாம் எங்களுக்கு உண்டான எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணோன்னா அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே பாருங்கம்மா அவர் எங்கேயுமே போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கே எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு வேணும், ஐ கேனாட் அப்படியே சரின்னு விட்டுட்டு போக முடியாது, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். Slate today, slate tomorrow. Next phase. Next is now. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.